ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இறை மகனுடைய வார்த்தையை வணங்கி கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இடம் புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளி, கல்லடிதிடல். நாள் 21/12/2023. 1. இறைவணக்கம். 2. வரவேற்புரை. 3. நடனம் தொடக்கப்பள்ளி மாணவிகள். 4. நற்செய்தி வாசகம். 5. நடனம் உயர்நிலைப்பள்ளி மாணவிகள். 6. கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள். 7. நடனம் தொடக்கப்பள்ளி மாணவிகள். 8. கிறிஸ்துமஸ் தாத்தா வருகை. 9. நடனம் உயர்நிலைப்பள்ளி மாணவிகள். 10. கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பிறப்பு செய்தி தாளான தந்தை அவர்கள். 11. நன்றி உரை எம் பள்ளி பேரவைத் தலைவர். 12. நாட்டுப்பெண். 1. இறைவணக்கம். இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழியெங்கும் தடையில்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழியெங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உங்கள் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உங்கள் வார்த்தை வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே. வரவேற்புரையாற்றிய எம் பள்ளி மாணவிக்கு நன்றி. 3. நடனம் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள். நட்ட நகராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம ஏசு சாமியே. நட்டனே ராத்திரியில் சுற்றும் பள்ளி சாரலில மொத்து போல பூத்தாரே சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே சாமி. நட்டனே ராத்திரியில் சுற்றும் பள்ளி சாரலில மொத்து போல பூத்தாரே சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே சாமி. கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மாட்டு கொண்டகையில்
சாரலில முத்து போல பூத்தாரு இயேசுசாமி மாட்டு கொட்டையில் குடித்தாரு இயேசுசாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி இல்லாத உலகத்திலே உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி என்றும் அருமையேமை இல்லாத உலகத்திலே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி வருத்தப்படுகிறோம் அவளை நீக்கிறோம் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிறோம் தனதே ராத்திரியில் சுத்தும் பண்ணி காரலில முத்து போல போட்டாரே இயேசுசாமி மாட்டு கொட்டையில் குடித்தாரே இயேசுசாமி தனதே ராத்திரியில் சுத்தும் பண்ணி காரலில முத்து போல போட்டாரே இயேசுசாமி மாட்டு கொட்டையில் குடித்தாரே இயேசுசாமி கட்டி பாடுவோம் கட்டி ஆடுவோம் கட்டி பாடுவோம் கட்டி ஆடுவோம் நடனமாடிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கு நன்றி. 4 நற்செய்தி வாசகன். மத்தியின் எழுதிய நற்செய்தி வாசகன். அதிகாரம் 1 இறைத்திருவசனங்கள் 18 முதல் 25 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு படித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என பெயரிட்டார். கிறிஸ்துவின் வாழ்வு நற்செய்தி. நற்செய்தி வாசகம் வாசித்த எம் பள்ளி மாணவிக்கு நன்றி. கிறிஸ்து பிறப்பு பாடல். ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள். மங்களங்கள் சொல்லி வாழ்த்துவோம். மக்கள் மனங்களில் நிறைந்த இயேசுவை மலர்களாலே தூவி வாழ்த்துவோம். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசுவை மங்களங்கள் சொல்லி வாழ்த்துவோம்.
தொழுவத்தில் பிறந்த இயேசுவை மங்களங்கள் சொல்லி வாழ்த்துவோம். மக்கள் மனங்களில் நிறைந்த இயேசுவை மலர்களாலே தூவி வாழ்த்துவோம். உண்மை தீபமாய் பிறந்து வந்தவர், உடைந்த உள்ளத்தை மீட்க வந்தவர், ஆண்டுகள் 1000 கடந்த போதிலும் இறைமக்கள் இதயத்தில் புதிதாய் பிறந்தவர். உண்மை தீபமாய் பிறந்து வந்தவர், உடைந்த உள்ளத்தை மீட்க வந்தவர், ஆண்டுகள் 1000 கடந்த போதிலும் இறைமக்கள் இதயத்தில் புதிதாய் பிறந்தவர். அவரை போற்றி நாம் பாட கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். நாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசுவை மங்களங்கள் சொல்லி வாழ்த்துவோம். மக்கள் மனங்களில் நிறைந்த இயேசுவை மலர்களாலே தூவி வாழ்த்துவோம். தாயின் நகரிலே மாமரி மடியிலே உயிராய் வந்தவர், வரங்களை தந்தவர், பாதைகள் மாறியே நானும் திரிந்தேன், வழிகாட்டும் தெய்வமாய் நீயே பிறந்தாய். தாவீதின் நகரிலே மாமரி மடியிலே உயிராய் வந்தவர், வரங்களை தந்தவர், பாதைகள் மாறியே நானும் திரிந்தேன், வழிகாட்டும் தெய்வமாய் நீயே பிறந்தாய். அவரை போற்றி நாமும் பாட கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசுவை மங்களங்கள் சொல்லி வாழ்த்துவோம். மக்கள் மனங்களில் நிறைந்த இயேசுவை மலர்களாலே தூவி வாழ்த்துவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருகை. இந்த தாத்தா சொல்ற பேச்சு வந்து அவருடைய பாஷை வந்து உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? ஓகே, இவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இளவட்ட தாத்தா வருது. அவர் நடைய பார்த்தீங்க எப்படி இருந்தாருன்னு ஒன்றை விட ஃபாஸ்டா ஓட்டுறாரு அப்படிதானே? ஓகே, எனவே அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன், சரியா? ஓகே, ரைட். உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. தாத்தா வந்து இந்த தாத்தா எங்க இருந்து வர்றாருன்னா கனடாவில இருந்து வர்றாரு. உங்களை எல்லாம் பார்ப்பதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த வருஷம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க என்னைய கூப்பிட்டுருக்கீங்க. அதனால ரொம்ப நன்றி, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு புரியுதா? புரியாதுல்ல? சரி, இந்த வருஷம் இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு உங்க எல்லாருடைய வீட்டிலையும் நல்லதாய் பிறக்கட்டும், நல்லதாய் அமையட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய குடும்பங்கள்ல அமைதி சமாதானம் நிலவட்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று நலமாய் வாழட்டும். நான் வரும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்டத்தை, அவங்க செய்யக்கூடிய தொழிலை நான் பார்த்தேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, நல்ல விவசாயம் செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. எங்க நாட்டுல இதை விட கடினமாக உழைப்பார்கள். கவனி, சரிங்களா? எங்க நாட்டிலேயே உழைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனவே இந்த ஆண்டு உங்களுடைய தாளாளர் தந்தை கூப்பிட்டது பேர்ல நான் இந்த ஆண்டு இங்க வந்து உங்களுக்கு செய்தி அளித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள்லாம் நல்லா படித்து இப்ப தேர்வு சமயம் என்பதால் நல்ல தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று நல்ல குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சொன்னாரா, கடவுளுடைய அருளை பெற்று நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற நான் ஜெபிக்கிறேன். தாத்தா ஏதோ மனப்பாட பாட்டு பாடுற மாதிரி இருக்குல்ல? எனவே இவ்வாண்டு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ், இந்த புத்தாண்டு முழுவதும் நீங்க நல்ல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட். நீங்க யாராவது தாத்தா ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? கனடா வரணும் யாராவது நினைக்கிறீங்களா? கனடா எப்படி போக முடியும்? நம்ம ஊர் பஸ்ல ஏறி போயிடலாமா? நீ கனடா போனா என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? கண்ணி முடியும். எனவே இந்த ஆண்டு இங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்களும் ஜெபிங்க, உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன், சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தாத்தாக்கு நல்ல ஒரு கை தட்டிருங்க. தாத்தா டான்ஸ் ஆடணுமா? அப்படியா? சரி, இப்ப தாத்தாவோட சேர்ந்து நானும் வந்து ஸ்டேஜ்ல ஆடுறேன் சார் அப்படின்னு சொல்ற கைது போகும். வரலாம், யாராலும் வரலாம். வா, தாத்தாவோட சேர்ந்து ஸ்டேஜ் நானும் டான்ஸ் ஆடுறவங்க பிரைமரி கிராமத்துக்கு அவன் பேர மைக்கில் வரியா? அப்ப கைது கூட வேணுமா? யார் வரவா? ஸ்டேஜ்ல ஆடுறவா? டேய், தாத்தாவோட ஆடுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு. யாரெல்லாம் பிரைமரி வரலாம், ஹைஸ்கூல் வரலாம், சீக்கிரமா. சரி சார், சில நல்ல பாட்டு போடுங்க.
நன்றி நன்றி நன்றி. என் பள்ளி மாணவருக்கு நன்றி. ஏய், கரண்ட் இல்ல, அமைதியா இரு. நடனம் தொடக்கப்பள்ளி மாணவிகள். தெளிவா ஒரு நிமிஷம் நல்லா வீட்டு தள்ளியே வாங்க. தெளிவாங்க நல்லா இருக்கு. தெளிவாங்க நடனமாடிய தொடக்கப்பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. நடனம் உயர்நிலைப் பள்ளி மாணவிகள்.
நடனமாடிய உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி சிறப்பு செய்தி வழங்க காலாளர் சந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்கு வருகை புந்திருக்கக்கூடிய புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரி அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே,
இந்த கிறிஸ்துமஸ் இன்னிசை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, அன்பு பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சிக்கு இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். தொடக்கம் முதல் இறுதி வரை நம்முடைய மாணவ மாணவியர் கிறிஸ்து சிறப்பு நிகழ்ச்சிகளை நாடகம், நடனம், பாடல் மூலமாக நமக்கு நடித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாக பிறக்கிறார். எதற்காக? இந்த உலகம் 4 விதங்களில் கஷ்டப்பட்டு கிடக்கிறது. இந்த உலகம் கஷ்டப்பட்டு கிடக்கின்ற இந்த உலகத்தை இஷ்டப்பட்டு மீட்பதற்காக கடவுளே மனிதராக பிறந்திருக்கிறார். இந்த உலகத்துல 4 விஷயங்களை நாம் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன். அவன் பார்த்தா தூங்கி வழிகிறது போல இருந்துச்சு. அப்ப நல்லா தூங்குனியான்னு கேட்டேன். இல்ல, வீட்டுல ராத்திரி தூங்குறேன், இப்ப மழை அதிகமா பெஞ்சிருக்கு, அதனால என்ன பண்ணுது, கொசு நல்லா கடிக்குது. சரி, கொசு நல்லா கடிக்குது அப்படின்னு சொல்லி ஃபேனை போட்டா என்ன பண்ணுது, குளிர செய்யுது. இப்ப என்ன செய்வது? ஃபேன் போடாம தூங்க முடியல, கொசு கடிக்கிறதுனா தூங்க முடியல. இப்படி கொசுக்கடியிலும் குளிரிலும் இருக்கின்ற பொழுது எப்படி தூக்கம் வராது அப்படி சொல்லி ஒரு மாணவன் சொன்னான். அதுபோல இந்த உலகத்தில் 4 விஷயங்களை இந்த உலகம் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. முதல் கருத்து, ஒரு பாம்புக்கு லிப்ஸ்டிக் போடுறது கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம். உயிருள்ள ஒரு நல்ல பாம்புக்கு லிப்ஸ்டிக் போட முடியுமா? போடவே முடியாது. இது முதல் கஷ்டம். இரண்டாவது கஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு எறும்பை பிடிச்சு கிஸ் கொடுக்கிறது. எறும்பை பிடிச்சு கிஸ் கொடுக்க முடியுமா? கிஸ் கொடுக்க முடியாது. அதே போல யானையை கட்டி பிடிச்சு கொஞ்சம் முடியுமா? யானையை கட்டி பிடிச்சு கொஞ்சம் முடியாது. இது மூன்றாவது. நான்காவது என்ன தெரியுமா? இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் கொசு நிறைய இருக்கு. அந்த நான்காவது என்னவென்றால் ஒரு கொசுவுக்கு டிரெஸ் போடுறது. இந்த 4 தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. முடியும் என்று நினைத்தால் அது முடியும், முடியாது என்று நினைத்தால் அது முடியாது. எனவே கடவுளால் இது முடியும் என்று நினைத்து விண்ணகத்தில் இருந்த இறைவன் மண்ணகத்திற்கு வந்து, அதுவும் கடவுளே மனிதனாக பிறக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் கிறிஸ்து பிறப்பு திருவிழா என்று கொண்டாடுகிறோம். இந்த குழலை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் மனிதனாக பிறக்கவில்லை. இங்கே பாருங்க, ஒரு ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவராக பிறந்திருக்கிறார். ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆட்டுக்குட்டி அவரே ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நானே நல்ல ஆயன். நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிவான் என்று சொல்கிறார். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி யாருடைய அடையாளம் என்றால் கிறிஸ்துவுடைய அடையாளமாக இருக்கிறது. அடுத்து அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாடு நிக்குது. மாடு இந்து சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிராணி, விலங்கு. அதை தெய்வமாகவும் அவர்கள் போற்றுகிறார்கள். அடுத்து பார்த்தா அந்த பக்கம் பாருங்க, பெரிய ஒட்டகம் உயர்ந்து நிற்கிறது. ஒட்டகம் யாருக்கு முக்கியமான ஒரு பிராணி? யாருக்கு? முஸ்லிம்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுக்கிறாங்கல்ல, அதுபோல ஒட்டகம் இந்த முகமதிய சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான பிராணியாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு ஆயராக, ஒரு பசுவாக, அதே போல ஒரு ஒட்டகங்களுக்கு மத்தியில் மாடல் குடியிலே கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்றால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நான் பொதுவானவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அருளையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக கடவுளே மனிதனாக மானடி குடியில் பிறந்த நாளைத்தான் கிறிஸ்து பிறப்பு திருவிழா என்று நாம் கொண்டாடுகிறோம். எனவே கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கக்கூடிய
உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், புலருகின்ற புதிய ஆண்டு உங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் வளமையையும் செழுமையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்து பிறப்பு செய்தியாற்றிய தாளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம். உயர்நிலை பள்ளி மாணவிகள். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடனமாடிய எம் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றியுரை எம் பள்ளியின் பேரவைத் தலைவன். அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா இனிதாக நடைபெற உதவிய இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பிறப்பு செய்தி வழங்கிய நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களுக்கு
நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் இரு பள்ளிகளின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்நிகழ்வுக்கு வருகை தந்த பெற்றோர்களாகிய உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை நிகழ்ச்சியில் நடனமாடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றியுரையாற்றிய என் பள்ளி பேரவைத் தலைவனுக்கு நன்றி. இறுதியாக நாட்டுப்பண்.